குட் பேட் அக்லி இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ரொம்ப க்யூரியஸாக இருக்குது படம் பார்க்குறதுக்கு. எப்படி சொல்கிற அஜித் சார் மாதிரி ஒரு ஹியூமன் ஒரு மனிதரை நான் ரொம்ப ரேர் தான். ஃபேக்காக இருக்கக்கூடாது, அவருக்கு ஃபேக்காக இருந்தால் அவருக்கு பிடிக்காது. விமர்சனன்ற பேரில் ஒரு 4-5 பேர் உட்காந்துருப்பானுங்க. டூப் வச்சு எடுக்காதன்ற ஒரே ஒரு கரெக்ஷன் வந்து சொல்லுவார் எனக்கு. ஹாய், ஹலோ, வணக்கம். திஸ் இஸ் சந்தியா ஸ்ரீ ஃப்ரம் தங்கம் டிவி. இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கோலிவுட்லேருந்து பாலிவுட் வரைக்கும் பல படங்களுக்கு வந்து ஃபைட் மாஸ்டராக, ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கிற நம்ம சுப்ரீம் சுந்தர் சார் தான் இருக்கார். அது மட்டும் இல்லை, இப்போது வைரலாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற குட் பேட் அக்லி படத்துக்கு அவர் தான் ஸ்டண்ட் மாஸ்டர். வணக்கம் சார். சார், எப்படி சார் பயங்கரமாக வந்து எனக்கு இப்போ ட்ரெய்லரை பார்த்துட்டு நேற்றுக்கு பயங்கரமான கூஸ் பம்ப்ஸு, அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக அதை பார்க்கும்போதே கார் சேசிங் இருக்குது, கன் ஷூட்டிங் இருக்குது. ஸோ எப்படி சார் இவ்வளோ பயங்கரமாக உங்களால் பண்ண முடிஞ்சது? அதுவும் இல்லாமல் பல படங்கள் பேக் டு பேக் வந்து அஜித் சார் கூட பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த படத்தில் இவ்வளோ எப்படி சார் பண்ண முடிஞ்சது உங்களோட? பயங்கரமாக பண்ண முடிஞ்சதுலாம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு பயங்கரமா இருக்கு. இன்னும் படத்துக்காக நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி என்ன இருக்குன்னு ரொம்ப ஆவலாக இருக்கும் சார். நீங்கள் சொன்னீங்க பயங்கரமாக அப்படி இப்படின்னீங்க. ட்ரெய்லருக்கே பயங்கரம்னா படம் பார்த்தா எப்படி இருக்குன்னு இருக்கும். அதனால் ரசிகர்களுக்கு கூட உட்காந்து நான் 10ஆம் தேதி படம் பார்க்கும்போது எங்களுக்கும் ஆர்வமாக இருக்குது. ஏன்னா ஒரு ரசிகராக ஆதிக்கு வந்து இந்த படத்தை வந்து ஒரு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அஜித் சாரை வச்சு. ஸோ அது எங்களுக்கே ஒரு புதுசாக இருந்துச்சு. நானும் நிறைய டைரக்டர் கூட ஒர்க் பண்ணிட்டேன். ஒரு ஆதிக்கு மாதிரி ஒரு ரசிகர், ஒரு நடிகரை வந்து ரசிகராக நினச்ச ஒரு மனிதருக்கு ஒரு டைரக்ஷன் பண்ணுற வாய்ப்பு கிடச்சி, அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு நடிகரை வந்து ரசிகராக ரசித்து இப்படி ஒரு படம் பண்ணுவார்ன்றது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ ஸ்பாட்டில் ஒரு ஷாட்டும் நாங்கள் ஒரு விஷயமும் பண்ணும்போது பயங்கரம் பூஸ் பம்பாக இருப்பார். நாங்கள் ரிஹர்சல் பண்ணி காட்டும் போது இது வேணாம் மாஸ், இதுக்கு மேலே பெட்டராக அது பண்ணலாம் நிறையா சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் சொல்ல நாங்களும் எங்களுக்கு பயங்கர என்கரேஜாக இருக்கும். அவர் ஒரு டேரக்டரே நம்மளை பயங்கர பூஸ்டாக இன்னும் நல்லா பண்ணுங்க, அது வேறு உங்ககிட்ட இருந்து வேறு எதிர்பார்க்குறேன்னு சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்னும் நிறையா பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணது தான் நீங்கள் சொன்ன பயங்கரமான ஆக்ஷன்றது. ஸோ அவர் கொடுக்குற அந்த ஐடியாஸ், அவரோட எனர்ஜி தான் வந்து அந்த கம்ப்ளீட் செட்டுக்கே வந்து ஒரு எனர்ஜி, ஃபுல் எனர்ஜி. அதுக்கு மாதிரி ஒரு பர் டே மார்னிங்கில் இருக்கிற எனர்ஜி ஈவினிங் பேக்கப் வரைக்கும் அவ்வளோ எனர்ஜியாக இருப்பார். ஸோ அந்த எனர்ஜி தான் இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் சார் இப்போது நீங்கள் பேக் டு பேக் வந்து தலை சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, விடாமுயற்சி பண்ணியிருக்கீங்க, துணிவு பண்ணியிருக்கீங்க, இப்போ குட் பேட் அக்லியும் பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்து டிஃப்ரெண்ட் டேரக்டர், பட் தலை சார் கூட மட்டும் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் யாரோட சஜஷன்ஸ் வந்து எடுத்துப்பீங்க சார்? இப்போ டேரக்டரோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், தலை சாரோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கீங்க அந்த படத்துக்கு? நான் முதல்ல துணிவு தான் என்னோடய ஃபஸ்ட்டு படம். ஸோ அதில் கூட்டு வந்த டேரக்டர் தான் என்னை முதல்ல அறிமுகப்படுத்தினார். அப்போ சொன்ன அஜித் சார் எப்படி இருந்தாரோ அதே அஜித் சார் தான் இன்றைக்கி இருக்கார். நான் 3ஆவது படம் பண்ணுறேன். ஒரு சஜஷன் இருக்காது அவருக்கு. காலையில் என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது, ஸ்பாட்டுக்கு வருவார். ஸ்பாட்டில் என்ன பண்ணுறோன்ற நாங்கள் ரிஹர்சல் எடுத்ததுக்கப்புறம் கொண்டு போய் காட்டுவோம். நாங்கள் ஒரு 5 நாள் முன்னாடி நாங்கள் ரிஹர்சல் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஃபைட்டை முதல்ல பார்க்க மாட்டார். சார் ரிஹர்சல் பண்ணியிருக்கேன், ஒரு வாட்டி பார்த்துடலாமான்னு. சார் உங்களுக்கு ஓகேவா, டேரக்டருக்கு ஓகேவா, 2 பேருக்கும் சாட்டிஸ்ஃபைடானவர், 2 பேருக்கும் ஓகே, கேமராமேனுக்கு ஓகேவானவர், ஓகே சார். அப்புறம் நம்ம சார் ஓகே, நீங்கள் 3 பேரும் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் நான் என்ன தலையிடுறது? அந்த மாதிரி உதாரணத்துக்கு சொல்ல வரேன். இந்த மாதிரி 100% வச்சுங்க. ஒரு விஷயத்துலேயும் அவரோட கான்ட்ரிபியூட் உள்ளே வந்து இது மாற்றலாம் அதை மாற்றலாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். டேரக்டருக்கு ஓகே, நீங்கள் எடுக்கிற ஆக்ஷன் டேரக்டருக்கு ஓகே, ஏன்னா அவர் தான் கேப்டன் ஆஃப் ஷிப். அவருக்கு ஓகேவா அந்த ஆக்ஷன், அவருக்கு ஓகே சார், அப்போ நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணுவார். இதுதான் அவர். ஒரு தலையீடு கூட இன்ன வரைக்கும் நான் 3 படம் பண்ணியிருக்கேன். ஒரு விஷயத்தை கூட இப்படி மாற்றுங்க, இது கொஞ்சம் வேறு பண்ணலாம், வேறு ஐடியா இருக்கா, ஒரு விஷயம் கூட நான் கேட்டதில்லை. சின்ன கரெக்ஷன்னா எதை சொல்லுவார்னா, டூப் வச்சு எடுக்காதன்ற ஒரே ஒரு கரெக்ஷன் வந்து சொல்லுவார். எனக்கு டூப் வண்டி எடுத்தால் அவருக்கு பிடிக்காது. மேக்ஸிமம் நான் 99% நான் என் உழைப்பை கொடுக்குறேன் மாஸ்டர். அதுக்கு தான் எனக்கு ப்ரொடியூசர் சம்பளம் கொடுக்குறாரு. என்னால் முடியலன்னா டூப் வச்சுக்கலாமா சார்னா, முடியலன்னா சீனை மாற்றுங்க
ஆக்ஷனை மாற்றுங்கன்னு வர தவிர டூப் வச்சு எடுங்கன்னு சொல்ல மாட்டார். ஸோ அதுதான் அவர் சொன்ன ஒரே ஒரு கரெக்ஷன். பேசிக்கலி தலை வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணுறதுல வந்து எல்லாமே பயங்கரமாக பண்ணுவார். ஸோ நீங்கள் வந்து தலையை வச்சு எப்படி உங்களுக்கு அந்த அவரோட படங்கள் எல்லாம் ரிஸ்க்காக இருக்குமா, இல்லை அவரோட நல்லா ஃபன்னாக, இல்லை எல்லாமே ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்குமா சார்? இல்லை, அதுதான் நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். நான் வந்து அவர் கூட படம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய படங்களை வந்து இந்த விமர்சனன்ற பேரில் ஒரு 4-5 பேர் உட்காந்துருப்பானுங்க. அவங்களுக்கு எந்த இது வழியும் தெரியாது, சினிமானா என்னன்னு தெரியாது, உட்காந்த இடத்துல உட்காந்துட்டு 10 பேரை விமர்சனம் பண்ணுறதில்ல. அதில் அஜித் சாரை பற்றி விமர்சனம் பண்ணும்போது விலை மாசங்களை பண்ணும்போது நான் பார்த்துட்டு இருப்பேன், ஏன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண ஒரு அஜித் சாரை ஏன் இப்படி வந்து, அதாவது பாடியெல்லாம் வச்சு கிண்டல் பண்ணுற அளவுக்குலாம் பண்ணாங்க. அதே விமர்சனம் பண்ணுறவங்கள பாடியை வச்சு சொன்னால் நம்மளுக்கும் சொல்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. அவங்களோட ஃபேஸோ அவங்களோட நிறத்தையோ அது நல்லா இருக்குமா? அது நல்லா இருக்காது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நேர்மையாக இருக்காது, நல்லா இருக்காதுன்னு நாங்கள் சொல்லுவோம். அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதான் வியாபாரம். ஸோ அதெல்லாம் சொல்லும்போது நம்மளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. இப்படி ஏன்னா நான் அப்போ அவர் கூட படம் பண்ணாத போது ஒரு நடிகரை வந்து அவர் எவ்வளோ பண்ணிட்டார், எவ்வளோ சாதனை பண்ணியிருக்காரு, எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காரு. அவரை வந்து சாதாரணமாக நின்றுட்டு ஃபைட் பண்ணுறாரு, 10 பேர் வருவாங்க, அவர் நின்ன இடத்துல எல்லோரும் அடிப்பார் அப்படின்ற ஒரு ட்ரோல்லாம் வர எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ அந்த ஃபைட் மாஸ்டர்கிட்ட நாங்கள்லாம் பேசும்போது, பாருங்கள் இப்படிலாம் நம்ம எடுக்கிறோம், நம்மளை வந்து இப்படி பண்ணுறாங்கன்னு ஓகேன்னு சொல்லும்போது, திடீர்னு பார்த்தா எனக்கு ஒரு வாய்ப்பு, எனக்கு அஜித் சார் படமே எனக்கு கிடைக்குது. இப்போ நான் இப்போ பண்ணும்போது நான் யோசித்தேன், எந்த ட்ரோல் பண்ணுறாங்கோ அந்த ட்ரோலை உடைக்கணும் நம்ம. அஜித் சார்கிட்ட அப்படி இல்லாமல் அப்படி, ஏன்னா அவர் பண்ணவர் ஏன் அப்படி இருக்குது, அந்த ட்ரோலை உடைக்கணும் இந்த படத்துலன்னு அப்படி ரொம்ப வினோத்துக்கிட்ட நான் கேட்கும்போது, வினோத் கதையை எனக்கு சொல்லும்போது, மாஸ்டர் நீங்கள் வந்து, நான் இப்போ மலையாளத்தில் நிறைய படங்கள் நான் பிஸியாக இருந்தேன். நிறைய பேர் என்ன மலையாள ஃபைட் மாஸ்டர் நினச்சிட்டாங்க. 160 படங்கள் மேலே தமிழில் பண்ணிட்டேன். ஸோ டாப் மோஸ்ட் வர முடியல. நான் கோலி சோடாவாகட்டும், நான் பண்ண படங்கள் எல்லாமே ஒரு டேரக்டர் மூவியாக இருந்துச்சு. அதனால் பெரிய படங்கள் பண்ண முடியும். மலையாளத்தில் போய் நான் பெரிய படங்கள்லாம் பண்ண ஆரம்பித்து பெரிய ஹிட்டெலாம் வந்து அங்கே ஐயப்பன் கோஷில் நேஷ்னல் அவார்டு வரைக்கும் வாங்கினதுக்கப்புறம், தள்ளு மலான்னு ஒரு படம் பெரிய ஹிட்டு கொடுத்ததுக்கப்புறம் அனிமல்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படம் பண்ணுறேன். அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வினோத் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குறாரு. ஸோ இந்த படம் பண்ணும்போது இதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு பெரிய ஆர்டிஸ்ட் படம் நான் பண்ணுற ஒரு முதல் படமாக நான் நினச்சிக்கிட்டு வரேன். எனக்கு அப்படி தான் அமைஞ்சிச்சு. ஸோ முதல் படத்துலேயே அவரை மீட் பண்ணும்போது அஜித் சார் சொன்ன முதல் வார்த்தையே அதுதான், மாஸ்டர் என்னை வந்து அது இதுன்னு நிறைய பேர் பயமுறுத்துவாங்க, அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, புது ஹீரோக்கிட்ட எப்படி வேலை வாங்குங்களோ அது மாதிரி என்ன வேலை வாங்குங்கன்னு சொல்லி ஹக் பண்ணார். ஃபஸ்ட்டு மீட்டிங் ஈவினிங்கில் ஹோட்டலில் உட்காந்து. ஸோ அதுதான் இன்ன வரைக்கும் நான் அப்படி தான் வேலை வாங்குறேன் அவரை. அதனால தான் என்னோடய துணிவு படத்தில் வந்து நான் வந்து 360 ஃபைட்டாக இருக்கட்டும், அவர் செஞ்ச எல்லா ஒர்க்காக இருக்கட்டும், எல்லோரும் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர பாராட்ட நிறைய பேர் சொன்னாங்கன்னு ஐசரே சொன்னார், நம்ம காம்போ வந்து ரொம்ப நல்லா இருக்குது மாஸ்டர் எல்லோரும் சொன்னாங்கன்னு. ஏன்னா நான் அந்த விமர்சனம் சொல்லும் போது எனக்கு அது வந்த வலி, அதை உடைக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி ஃபைட் எடுத்தேன். இன்றைக்கி அவரை வச்சு அப்படி தான் ரிஸ்க் எடுத்து ரொம்ப வேலை வாங்குவேன். ஒரு இடத்துலையும் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டார். என்கிட்ட இல்லை, எல்லா ஃபைட் மாஸ்டரையும் அப்படி தான் சொல்லுவார். சீக்வன்ஸ் அமையும் போது அவர் என்ன பண்ணுவார் சொல்லுங்கள்? ஒரு டேரக்டர் எழுதல ஸ்கிரிப்டில் அவர் நின்ன இடத்துல 10 பேர் அடிக்கணும் ஒரு டேரக்டர் எழுதினார்னா அதுதான் நம்ம முடியும். அதை நம்ம வந்து மாற்றி எழுத முடியாது, நம்ம மாற்றி பண்ண முடியாது. ஏன்னா டேரக்டர் தான் கேப்டன்ஷிப், அவங்க சொல்கிறது தான் நம்ம பண்ண முடியும். எனக்கு கிடைச்ச டேரக்டர் நான் வந்து பண்ணும்போது எனக்கு அந்த மாதிரி ஸ்கிரிப்டில் இந்த மாதிரி எல்லாம் ஆக்ஷன் இருக்குன்னா நான் வந்து அவர் வேலை வாங்குறேன்னா ஓகே மாஸ்டர் டூ இட், அவர் பண்ணார்னா நம்மளுக்கு சந்தோஷம் தான். அந்த மாதிரி 316 ஃபஸ்ட் அவரை வச்சு அவ்வளோ ஒர்க் வாங்கினேன். ஸோ அந்த படத்துலேருந்து இன்ன வரைக்கும் நான் சொல்கிற எல்லா ஷாட்டுமே அவர் பண்ணுவார். எவ்வளோ ரிஸ்க்காக இருந்தாலும் ஒரே செஞ்சு காட்ட சொல்லுவார். செஞ்சுட்டு ஓகே ஒரே டேக்கில் ஓகே பண்ணுவார். அந்த ஃபஸ்ட்டு டேக் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையே நான் ஓகே டேக்காக ஆக்கிடுவேன். இப்போ நம்ம குட் பேட் அக்லி மூவியில் வந்து இந்த நிறைய கார் சேசிங்கு, அப்புறம் ஜெயிலெல்லாம் வந்து நிறைய ஃபைட் சீன்ஸு, கன் ஷூட்டிங்ஸு நிறைய இருந்தது. எல்லாமே மல்டிப்புளான ஒரு ஃபைட் சீன்ஸாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சார். இந்த படம் வந்து அதுதான் எனக்கு ஸ்டோரியாகவே ரைட்டிங்கில் வந்து ஆதிக்கு சொல்லிட்டார். ஆக்ஷன் ஒரு ஆக்ஷன் இப்படி தான் இருக்கணும்னு. ஃபஸ்ட் ஆக்ஷன் இப்படி இருக்கணும், செகண்ட் தேர்டுன்னு அப்படி பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட் ஆக்ஷனே எனக்கு பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. எனக்கு பிடிச்ச ஃபைட்டே அந்த பார் ஃபைட் தான். அந்த ஃபைட்டில் வந்து ஃபஸ்ட்டு டாட்டூன்னு ஒரு இது வரைக்கும் சாரை வந்து டாட்டூ பாடி ஃபுல்லாக போட்டு பார்த்ததில்லை, நாங்கள் படமும் பார்த்ததில்லை. ஸோ ஃபஸ்ட்டு டாட்டூ போட்டு பண்ண போகிறான்னு சொன்னோன்னா எனக்கு பயங்கர எக்ஸைட் ஆகிடுச்சு. ஆதிக்கு சார் இது வந்து டாட்டூவில் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமா? ஆமாம் மாஸ்டர் நானும் தான் எதிர்பார்க்குறேன், நீ எதாவது பண்ண முடியுமான்னு பண்ணுறேன் சார்னு சொல்லிட்டு ஒரு 2 டேஸ்க்கு பிஃபோர் நாங்கள் வந்து ஒரு வீடியோவில் என் மொபைல்லே ஒரு டாட்டூ வந்து போலில் எப்படி ஷாட் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போல் ஷாட் மாதிரி மூமெண்ட்டில் எடுத்து காட்டின டாட்டூவை வச்சு அப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. மாஸ்டர் இப்படியே பண்ணலான்னு. ஸோ போல் கேமரா வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு டாட்டூவை ரிவீல் பண்ணுறது ஒரு போல் கேமராவில் தான் ரிவீல் பண்ணியிருப்பேன். 10ஆம் தேதி நீங்கள் பார்க்கும்போது தெரியும், அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க. நானே வந்து அதையே ஒரு நிறைய வாட்டி போட்டு வேலுக்குட்டி விஜய் வேலுக்குட்டி எடிட்டர் இருப்பார், அவர் கூட உட்கார வச்சு விஜய் ஒரு வாட்டி காட்டுங்கன்னு அவருக்கு பயங்கர நல்லா மாஸ்டர் சூப்பராக மாசாக இருக்குது மாஸ்டர், இதுதானப்பா எதிர்பார்த்தோம்
அவருக்கு ஆடியன்ஸுக்கு நம்ம ஏன்னா இதுக்கு முன்னாடி விடாமுயற்சி படத்தை நிறைய பேர் ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. அதில் கார் சீக்வன்ஸாக இருக்கும், அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்ஸாக இருக்கட்டும், இந்த சார் அடி வாங்குறதா இருக்கட்டும், கதை என்ன சொல்லுதோ அதுதான் நாங்கள் பண்ண முடியும். கதையை மீறி நம்ம பண்ணிட முடியாது ஆக்ஷன். ஸோ கதையில் அவர் தான் பண்ணணும்னு அதில் விடாமுயற்சியில் இருந்துச்சு. ஆனால் படம் பார்த்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு தலை அடி வாங்குறாரு, அவர் அந்த மாதிரி மாஸாக ஃபைட் பண்ணலன்னு ஒரு குறை இருந்துச்சே தவிர படம் நல்ல படம் தான், அது யாருமே குறை சொல்லலை. பட் அந்த குறையெல்லாம் இந்த படத்தில் நிவர்த்தி பண்ணணுன்றதுக்காக இப்படி ஒரு முயற்சி எடுத்து பண்ணியிருக்கோம். அந்த ஃபஸ்ட்டு பார் ஆக்ஷனே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எல்லாருமே 10ஆம் தேதி பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் சார் அந்த ட்ரெய்லரில் வந்து நாங்கள் நிறைய சீன்ஸ் பார்த்தோம். அவருடைய பல படங்களில் வந்து மங்காத்தாவாக இருக்கட்டும், பில்லாவாக இருக்கட்டும், அந்த சீன்ஸ் எல்லாம் அப்படியே நிறுத்துறீங்க. இல்லை இது வந்து இல்லை எல்லா இன்டர்வியூலையும் இது நிறைய கேட்டாங்க. அது வந்து நாங்கள் பார்த்ததுனால எங்களுக்கு அது ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏன்னா ஒரே படத்தில் அவருடைய பல படங்கள் சீன்ஸ் பார்க்கும்போது அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வர மாதிரி விமர்சனமாகவே நிறைய எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீங்கள் சொன்னதையே நிறைய பேர் வந்து அந்த படத்தோட சாயல் இருக்கோ அப்படின்றாங்க நிறைய. அது அப்படி கிடையாது. சார் உடம்ப குறைச்சா ஆரம்ப படத்துலேருந்து சின்ன வயசு ஆரம்பத்துலேருந்து எப்படி அவர் இருந்தாரோ அந்த மாதிரியே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் அதனால எல்லாருக்கும் அந்த ரொம்ப பாடி லீன் ஆகிட்டாரு அப்படின்றதுக்கு எல்லாருக்கும் தோணுது. அந்த மாதிரி அது படத்துக்காக இல்லை, அவர் ரேஸ் பண்ணுறதுக்காக பண்ணார். அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்போ இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆமாம் இது எந்த படத்தோட சாயலும் கிடையாது. ஆதிக்கு வந்து ஒரு ரசிகராக ஒரு படத்தில் வந்து பில்லால் வந்து இப்படிலாம் இருக்கலாமே நினச்சிருப்பார் இல்லையா. ஒரு படம் பார்க்கும்போது ஒரு கிளைமேக்ஸ் இப்படி இருக்கலாமா அப்படின்னு ஒரு நடிகராக ஒரு டேரக்டராக யோசிப்பாங்க இல்லையா. ஒரு படத்துக்கும் நம்மளுக்கு ஒரு கற்பனை இருக்குது. நீங்கள் உங்களை மாதிரியே நம்ம ஒரு கற்பனை ஒன்று இருப்போம். நீங்கள் ஒன்று என்ன பார்த்து நினைப்பீங்க, நாங்கள் உங்களை பார்த்து ஒரு நினைப்போம். அந்த ஒரு கற்பனை ஒன்று இருக்கு இல்லையா. அது ஆதிக்கிட்ட ஒரு ரசிகராக வந்து எப்படி இருக்கும் அஜித் சார் எப்படி பார்க்கலாம்னு நினச்சதெல்லாம் இந்த படத்தில் கொண்டு வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டார். ஸோ அதனால் எல்லாருக்கும் அப்படி தோணுதே தவிர ஆதிக்கோட ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட கான்செப்ட் தான் அந்த படம் தவிர எந்த சாயலும் இந்த படத்தில் கிடையாது. எங்களுக்கும் அவரோட அந்த லுக்கெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. என்ன இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அந்த கேள்வி. சரி, அதுக்கப்புறம் வந்து தலை சாருக்கும் உங்களுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பாண்ட் இருக்கிறனால தான் பல படங்கள் தொடர்ந்து பண்ணிட்டுருக்கீங்க. அடுத்து சார் கூட ஏதாவது ப்ராஜெக்ட்? இல்லை, அடுத்து நாங்கள் பேச மாட்டோம். ஒரு படத்துக்கும் நம்ம பிஃபோர் நம்மளுக்கு ஒரு ஃபோன் பண்ணுவார். சுரேஷ் சந்திரா சார்ட்டேருந்து ஒரு கால் வரும். மாதம் அடுத்த படம் உங்களை சைன் பண்ண சொல்லியிருக்காருன்னு, டேட்ஸ் கொஞ்சம் இருக்கா பார்த்துங்க, அந்த டேட்ஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கன்னு. நானும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக டேட்ஸ் இருந்தால் கரெக்டாக நான் ஓகே சார் இந்த மந்தில் நான் ஃபுல்லாக எந்த படம் ஒத்துக்க மாட்டேன், சார் கூட பண்ணுறேன்னு சொல்லிவிடுவேன். ஸோ அதுதான் எனக்கும் அவருக்குள்ளே இருக்குது. சாரே என்கிட்ட கூப்பிட்டு பர்சனலாக சொன்ன விஷயம் அதுதான் எனக்கு என்னோடய அதாவது பெரிய விருதுன்னு சொல்லுவாங்களே. எவ்வளோ விருது வாங்கினாலும் ஒரு நடிகர் சொல்கிறது தான் எனக்கு பெரிய விருது. ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு வேலை நம்ம சொல்கிறத செய்கிறாங்க. அவங்களால தான் நம்மளுக்கு ஸ்க்ரீனில் வந்து கைத்தட்டலாம். நான் வந்து ஆக்ஷன் பண்ணால் யாரும் கைத்தட்ட மாட்டாங்க, அவர் பண்ணால் தான் கைத்தட்டுவாங்க. விஜய் சாரோ அஜித் சாரோ ரஜினி சாரோ யார் பண்ணாலும் அவங்கவுங்க பண்ணுறது தான் ஒரு கைத்தட்டல் வரும். ஸோ அந்த மாதிரி ஹீரோக்கள் நம்மளை வந்து பாராட்டும் போது தான் ஒரு பெரிய பாராட்டாக இருக்கும். ஒரு டேரக்டராக இருக்கட்டும், ஒரு டெக்னீஷியன் பாராட்டும் போது தான் இருக்கும். அதில் ஒரு டெக்னீஷியனாக ஒரு மெயின் டெக்னீஷியன் நம்ம ஹீரோ. அப்போ அஜித் சார் துணிவு பண்ணும் போதே எனக்கு கூப்பிட்டு உங்கள் ஒர்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா சார், பேக் டு பேக் நம்ம பண்ணுறோன்னாரு. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நல்லபடியாக படம் கொடுத்துட்ருக்காரு. நானும் நல்லபடியாக அவருக்கு ஏற்ற மாதிரி அவருடைய பேரை காப்பாற்றுற மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து உங்கள் காம்போவில் நிறைய படங்கள் பார்க்கணுன்ட்டு நாங்களும் எதிர்பார்த்துட்ருக்கோம் சார். இப்போ பராசக்தி படத்துலையும் நீங்கள் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதில் வந்து சிவகார்த்திகேயன் சார், அதர்வா இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. அதில் ஏதாவது எங்களுக்கு ஒரு பெஸ்ட் மூமெண்ட்ஸு அந்த மாதிரி? இல்லை, அது படம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்குது. பட் நல்லா இருக்குது. நல்லா அந்த சிவா சார் ரொம்ப க்யூட்டாக பண்ணிகிட்ருக்காரு. ஜெயம் ரவி சார் அதுக்கு மேலே நல்லா இருக்கார், அவரும் ரொம்ப இருக்கார். அதர்வா சொல்லவே வேணாம். ஸோ 3 பேரும் போட்டி போட்டு நடிச்சிட்ருக்காங்க. ஸோ மிக விரைவில் இந்த படமும் பேசப்படுற படமாக வரும். மேம் ரொம்ப அருமையாக அவங்க டைரக்ஷனில் ஃபஸ்ட்டு நான் ஒரு லேடி டைரக்டர்கிட்ட ஃபஸ்ட்டாக பண்ணுறேன் நான். ஸோ அவங்க ஒரு லேடி டைரக்டர்னு இல்லாமல் ஒரு மணிரத்னம் சார் அசிஸ்டண்ட்டாக அவங்க எப்படி டெடிக்கேஷனாக இருக்காங்கன்ற வியக்கத்தக்க இருக்குது. இந்த இதுலேயும் அவங்க வந்து ஒரு இத்தனை பெரிய ஒரு லேடிஸாக இருந்துட்டு அவங்க வந்து அவ்வளோ கோஆர்டினேட் பண்ணி எல்லாமே டைமில் பண்ணணும், ஃபஸ்ட் ஷாட் இப்படி எடுக்கணுன்ட்டு அவ்வளோ டெடிக்கேஷனாக பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் பெரிய ஒரு டேரக்டராக அவங்கள பார்த்து நான் வேந்திருக்கேன். நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் இல்லையா. இப்போ நேரில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவங்களுடைய டெடிக்கேஷன். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும்னு நானும் நம்புகிறேன். கம்மிங் டு குட் பேட் அக்லி மூவி, அதில் உங்களுக்கு ரொம்ப டஃப்பான ஒரு சீன் அப்படின்னா எது சார் இருக்கும்? இல்லை, ஆக்ஷன் பொறுத்த வரைக்குமே டஃப் தான் எல்லாமே. ஆனால் பட் நாங்கள் வந்து ரிகல்சர் ஒரு விஷயத்தை நான் வந்து முன்னாடியே பண்ணிவிடுவேன். ஆதிக் சார் கதை சொல்லும் போதே எல்லா டேரக்டரும் சொல்லும் போதே நான் வந்து ரிகல்சர் ஒரு 5 days கேட்பேன் நான். அது ப்ரொடக்ஷனுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க ஒரு 10 நாள் எடுக்க வேண்டிய ஃபைட்டை ஒரு 6 நாள் எடுத்து கொடுப்பேன். 4 நாள் ப்ரொடக்ஷன் வேல்யூவை கம்மி பண்ணுவேன்.
ஸோ அதனால் எல்லோரும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப என் மேலே ரொம்ப இதாக இருக்கும், கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். மாஸ் எது கேட்டாலும் கரெக்டாக இருக்கும், கரெக்டாக பண்ணுவார், எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டாருன்னு. அந்த மாதிரி எல்லா ஃபைட்டுமே எனக்கு சேலஞ்சிங் ஃபைட் தான், ஒரு ஃபைட்டுமே. கிளைமேக்ஸ் வந்து ஜார்ஜியாவில் பண்ணும்போது அங்கே இருக்க ஃபைட் மாஸ்டர் ஒருத்தர் கோஆர்டினேட்டர், ஸ்டென்ட் கோஆர்டினேட்டர் காலாக இருக்கார், அவரும் நானும் சேர்ந்து ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் அந்த ஃபைட் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கான விஷயங்கள் அந்த காரில் வச்ச மிஷின் கன்ஸாக இருக்கட்டும், அந்த காரோட டிசைனாக இருக்கட்டும், எல்லாமே ஆதிக்கோட டிசைன் பண்ணி ஒன்று கொடுத்தாரு. அதை வச்சு அந்த காலா மாஸ்டரும் நானும் சேர்ந்து அங்கே இருக்க ஸ்டென்ட் கோஆர்டினேட்டர்லாம் சேர்ந்து நம்ம நடிகர்களும் சேர்ந்து எடுக்கப்பட்ட ஒரு கிளைமேக்ஸ் காட்சி ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அதே மாதிரி எந்த ஆக்டர் கூட உங்களுக்கு ரொம்ப வந்து டக்குன்னு ஈஸியாக ஒர்க் பண்ணுறது, வேலை வாங்குறது, அந்த மாதிரி எந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டு சொல்லலாம் சார் நீங்கள்? இல்லை, ஒரு காலத்தில் அப்படிலாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நான் வந்ததுலேருந்து எனக்கு தெரியல. பட் இப்போ நான் ஒர்க் பண்ணுற எல்லா நடிகர்களும் இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்கில்டாக இருக்காங்க. ஒரு காலத்தில் வந்து டூப்பு தான் அதிகமாக பயன்படுத்துவோம், ஏன்னா நடிகர்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக நம்ம அந்த காலத்துலேருந்து பண்ணோம். இப்போ சேஃப்டி நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனாலே ஃபைட் மாஸ்டர் என்ன பண்ணுவாங்க, சேஃப்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதால ஃபைட்டர்ஸ் எவ்வளோ வைப்பாங்க. அந்த காலத்தில் மேலேருந்து குதிச்சா நெட்டில் பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் அட்டை பாக்ஸ் வந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. இப்போ நாங்கள் வந்து ஹேர் பெட்டுன்னு கொண்டு வந்துட்டோம். ஸோ இதில் எவ்வளோ ஹைட்லேருந்து ஹீரோவே குதிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நாங்கள் சேஃப்டினஸ் இது அதிகமாக கொண்டு வந்துட்டோம். ஃபுல் ஆர்னஸ், இம்போர்ட்டட் ஆர்னஸாக இருக்கட்டும், டைனக்ஸ் ரோப்பாக இருக்கட்டும், எல்லாமே இம்போர்ட்டட் நாங்களும் பர்ச்சேஸ் பண்ண பண்ணுவோம். ஹீரோங்களுக்கும் ரொம்ப சேஃப்டியாக இருக்குது. ஸோ அவங்களே நானே பண்ணுறேனே, இதே அசன்ஸ் பண்ணுறதா இதே தான் நானும் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மேக்ஸிமம் எல்லா ஹீரோக்களும் நானே பண்ணணுன்ற ஒரு ஸ்கில்டாக வந்துட்டாங்க. ஸோ அவங்க டான்ஸ் கற்றுக்குறாங்க, ஆக்ஷன் கற்றுக்குறாங்க. அவங்க எல்லாமே நடிப்பு கிளாஸ்லேருந்து எல்லாமே போய்ட்டு அவங்க ரொம்ப ஒரு படத்துக்கான ஒரு என்ன வேணுன்றது அழகாக வந்து உள்ளே வராங்க. அதனால் ஈஸியாக இருக்குது எங்களை மாதிரி ஒரு டெக்னீஷியனுக்கு. அதனால் இன்றைக்கி அவருன்னு தான் இல்லாமல் எல்லா நடிகர்களும் எங்களுக்கு சமமாக தான் இருப்பாங்க, ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. சார், அப்புறம் வந்து பேசிக்கலி எல்லா ப்ரொஃபஷனுமே ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபீல்டு தான். அதில் இந்த ஸ்டண்ட்டு ஃபைட்டுன்னும் போது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு ப்ரொஃபஷன். நீங்கள் எதுக்காக அந்த ஒரு ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணீங்க சார்? அதுக்கு ஏதாவது காரணங்கள் இல்லை? மிலிட்ரி வந்து இந்தியாவில் வந்து இந்திய நாட்டை கருது மிலிட்ரி தான். ஆனால் மிலிட்ரியில் ஏன் இத்தனை பேர் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க, உயிர் போகும்னு தெரியும், சேர்ந்துகிட்டே இருக்காங்களா? லவ் பண்ணுறது தான். அந்த ஜாபை லவ் பண்ணுறாங்க, அவங்க போய் சேர்றாங்க. அது மாதிரி எங்கள் குடும்பமே நாங்கள் 4th ஜென்ரேஷனாக ஆக்ஷன் டைரக்டராக இருக்கோம். எங்கள் தாத்தா வந்து ஸ்டென்ட்டு சோமுன்னு சொல்லிட்டு அவர் தான் முதல்ல ஒரு ஸ்டென்ட்டுக்கு தந்தை, ஸ்டென்ட்டு சோமுன்னு எம்ஜிஆரால் புகழப்பட்டவர். எம்ஜிஆருக்கு குருநாதர். சிவாஜி சார், உத்தமபுத்திரனாக இருக்கட்டும், நிறைய இப்போ சந்திரலேகா அந்த காலத்தில் பேன் இண்டியா மூவிலேருந்து எங்கள் தாத்தா தான் ஃபைட் மாஸ்டர். அந்த பரம்பரையிலேருந்து வந்ததால் அப்பா ஒரு ஆக்ஷன் டைரக்டர் கோபால்னு, அப்புறம் அண்ணன் ஆக்ஷன் பிரகாஷ் வந்தார். 3வது நான் வந்து படிப்பு எனக்கு அவ்வளோ இல்லைன்னு வேறு வேலை தெரியல. அதனால் நமக்கு தெரியாத வேலைக்கு போகிறவர், தெரிஞ்ச எங்கள் தொழில் குலத்தொழில் மாதிரி இருக்குது, இதில் போயிடலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன். இதுலேயும் நிறைய ரொம்ப ஏற்றத்தாழ்வுகள் அதிகம்தான். எங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் முன்னேறினேன். அதில் ஈஸியாக எனக்கு கிடைக்கல. ஸ்டென்ட் சோம் பேரன்னு யாருமே எனக்கு படம் கொடுக்கல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்களோட உழைப்பை வச்சு தான் நாங்கள் முன்னேறி வந்திருக்கேன். ஸோ ரொம்ப லவ் பண்ணேன் இந்த தொழிலை. லவ் பண்ணதால் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கேன், அவ்வளோதான். நேர்மையாக இருந்து தொழிலை லவ் பண்ணி கரெக்டாக நியாயமாக இருந்தால் அது கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்குன்றது நான் ஒரு உதாரணம். ஸோ அப்புறம் ஐயப்பனும் கோஷியும் படம் வந்து உங்களுடைய நேஷ்னல் அவார்டு ஃபிலிம் 2020 அந்த படத்தை பற்றி ஏதாவது? அதுதான், ஐயப்பனும் கோஷியும் டேரக்டர் நீங்கள் இவரோட இல்லை, ரொம்ப மனசு கஷ்டம். ஸோ அந்த படம் எனக்கு ரொம்ப, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆக்ஷன் படமே பண்ணணும்னு டேரக்டர் என்கிட்ட சொன்னார். ஏன்னா ஃபஸ்ட்டு அதான் பண்ணுறோம் நாங்கள், அந்த படம் தான் டைரக்ஷன். அவர் வந்து டேரக்டர் வந்து ஆக்ஷன் படம் பண்ணுறாரு. அதில் ஃபஸ்ட்டு அந்த சிங்கிள் ஷாட் வந்து நடந்து வந்து செருப்பை கழட்டி விட்டு அந்த வந்து அடிப்பார் பிஜிமேனன் சார். அந்த ஆக்ஷன் தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன் சிங்கிள் ஷாட்டில். அதே ரொம்ப பிடிச்சி போனதால் பிருத்திவிராஜ் சாருக்கு அதுக்கு முன்னாடியே நான் பண்ணிட்டேன் நான். ஸோ பிருத்திவிராஜ் சார் சொல்லி தான் அந்த படத்துக்கு நான் கமிட் ஆனேன். ஸோ கதை தான் அந்த படத்தில். இன்றைக்கி நீங்கள் சொல்லி நேஷ்னல் அவார்டு எனக்கு கிடச்சிதுன்னா, சும்மா எந்த ஒரு ஸ்டென்ட் டைரக்டரும் நாங்கள் என்ன தான் ஃபைட் எடுத்தாலும் அது பேசப்படாது. அந்த கதையில் வந்து அந்த ஸ்டென்ட் ஆக்ஷன் உட்காரணும் கரெக்டாக அந்த சீக்வன்ஸில். அந்த டைமில் வந்து நீங்கள் கற்றணும். ஒரு லேடிஸாக இருந்து இன்னும் அடி வாங்கிட்டு அடிடா அப்படின்னு ஒரு லேடிஸோ ஒரு குழந்தைங்களோ அப்படிலாம் அந்த டெம்ப்ட் ஏற்றும்போது அந்த ஸ்கிரிப்டில் எழுதுகிறாங்க இல்லையா, அந்த ரைட்டிங்கில் வந்து உட்காரும் போது தான் எங்கள் ஆக்ஷன் எடுபடும். ஸோ அதான் ஐயப்பனும் கோஷியம். எல்லா படம் கோலி சோடாவாக இருக்கட்டும், நான் பண்ண சென்னை 28, நிறைய படங்கள், மாயாண்டி குடும்பத்தார், கோரிப்பாளையம், அந்த சொல்லிக்கிட்டே இருக்கலாம், காதலில் விழுந்தேன், அந்த மாதிரி நிறைய படங்கள் நான் பண்ணிட்டேன். இருந்தாலும் அந்த அளவுக்கு நம்ம ஜெயிக்க முடியாத ஒரு பேலன்ஸில் சென்னையில் இருந்தோன்னு ஒரு மலையாள படம் வாய்ப்பு கிடச்சோன்னா மலையாளத்தில் போய் எனக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் நல்ல டேரக்டர், நல்ல ஒரு ரைட்டிங்கில் இருக்கிற ஒரு ஆக்ஷன் கிடைக்குமோ அதை கரெக்டாக நான் யூஸ்லெஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து இன்றைக்கி திருப்பியும் பாலிவுட்டு, கோலிவுட்லேருந்து பாலிவுட்டு, அப்படி எல்லா 4 லாங்குவேஜும் இப்போ நான் பிஸியாக பண்ணிகிட்ருக்கேன்.
அது என்னோட டேரக்டர் தான். பாலிவுட்னு சொன்னோன்னே நீங்கள் அனிமல் படத்துலையும் பண்ணியிருக்கீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து கோலிவுட்டில் மாலிவுட் அதுக்கப்புறம் பாலிவுட், அங்கே வந்து நம்ம பாலிவுட்டோட ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணுறது அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் சார். ரன்வீர் சார் சொல்கிற வரைக்கும் ரொம்ப பயங்கரம் பாராட்டணும் அவரெல்லாம். ஏன்னா அப்படி ஒரு இது வரைக்கும் ஆக்ஷனே அவர் பண்ணதில்லை. அவர் முதல்ல சொன்னதே தான் நான் ஆக்ஷனே. ஏன்னா அந்த படத்துக்கு வந்து ஒரு 5 ஸ்டென்ட் டேரக்டரை சந்தீப் பங்கா பார்த்துட்டாரு. அவருக்கு யாருமே சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. ஃபஸ்ட்டு டிஸ்கஷனில் போயிடுவாங்க, இல்லைனா கோரியோகிராஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு சொல்லுவார். அவங்க போய் ரிகர்சல் பண்ணி கொடுப்பாங்க, அதுக்கும் அவர் செட் ஆகாது. அப்படியே இருக்கும்போது அவரோட அசிஸ்டன்ஸ் ஒருத்தர் வந்து தள்ளுமாலான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, நீங்கள் பாருங்கள் அந்த படத்தில் ஒரு நீங்கள் நினச்ச ஆக்ஷன் கிடைக்கிதுன்னு அவர் படம் பார்த்துட்டு நான் நினச்ச டேரக்டர் இவர் தான் ஃபைட் மாஸ்டர், எனக்கு வேணும் உடனே கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது எனக்கு கால் பண்ணால் நான் கங்குவா ஷூட்டிங்கில் கோவாவில் இருந்தேன். ஸோ அந்த டீம் அப்படியே கோவாவில் வந்து என்னை மீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சார் நான் யூஸ்வலாக இப்படி எடுக்க மாட்டேன், எனக்கு ஒரு ரிகர்சல் வேணும், அப்போ தான் நான் பண்ணேன். ஏன்னா ரன்வீர் கபூர் வந்து இன்னும் ஆக்ஷன் படம் பெருசாக பண்ணதில்லை, நீங்கள் சொல்கிற ஆக்ஷன் பெரிய மூடாக இருக்குது. ஸோ இது வந்து ரிகர்சல் பண்ணி நான் ஆர்டிஸ்ட்டுக்கு ரிகர்சல் பண்ணியெல்லாம் கொடுத்தோன்னா அது அப்போ தான் படம் பண்ண முடியும்னு சொன்னோன்னே, இதுதான் மாஸ்டர் நானும் எதிர்பார்த்தேன், இது கண்டிப்பாக இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரன்வீர் கபூர் வந்து டெய்லி எனக்கு காலைல 9 மணிக்கு 10 மணிக்கு வரேன்னு சொன்னவர் 2 3 9 மணிக்கு வர ஆரம்பிச்சிட்டார். 4 மணிக்கு போகிறவர் 6 மணிக்கு போனார். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டார் எங்கள் ஃபைட்டர்ஸ் கூட சேர்ந்து அவ்வளோ பண்ணி. இன்றைக்கி பாம்பேயில் வந்து அந்த படத்தை ஒரு பெரிய ஒரு 100 படத்தில் இருந்தால் அதில் ஒரு 10 படத்தை சொல்லணுன்னா அனிமலை சொல்கிறாங்க ஆக்ஷனில். ஸோ அந்தளவுக்கு அந்த படம் வெற்றிக்கு ரன்வீர் கபூராக இருக்கட்டும், டேரக்டர் சந்தீப் பங்காவாக இருக்கட்டும், அவங்க தான் அந்த படத்துக்கு முழு ஒத்துழைப்பு எனக்கு கொடுத்தாங்க. அதை நான் நிறைவேற்றினேன். இந்த ஸ்டண்ட்ஸ் அப்படி பண்ணும்போதெல்லாம் ஆக்சிடென்ட்ஸு இதெல்லாம் இப்போவும் நடந்துட்டுருக்கா சார்? கண்டிப்பாக. இது நீங்களே சொல்லிட்டீங்க, ஆக்சிடென்ட் தெரிஞ்சு வீட்டிலேருந்து வெளியில் வந்து யாராவது இடிப்போன்னு வண்டி எடுத்து வர மாட்டோம். நான் வந்து வருவோம், திடீர்னு நடக்கிறது தானே, அந்த மாதிரி தெரிஞ்சு நாங்கள் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் 99% நாங்கள் சேஃப்டியாக இருப்போம். அதேமாரி இப்போ கங்குவாவில் ரோப் கேமரா இருந்துச்சு, அது அன்எக்ஸ்பெக்டாக நடந்தது. விடாமுயற்சியில் பயங்கரமாக கார் எக்ஸ்பர்ட் ஒரு காரை பற்றி அப்படி சொல்லுவார். அவருக்கு அந்த கார் வந்து இந்த டயர் வந்து அந்த கல்லில் ஸ்லிப் ஆகி கவுந்துச்சு. அந்த மாதிரி சில நேரத்தில் நடக்குமே தவிர நான் மேக்ஸிமம் சேஃப்டியாக எடுப்பேன். அதனால தான் சூர்யா சாரே சொன்னார், சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர்கிட்ட கண்ணை மூடி 12ஆம் மாடிலேருந்து குதினாலும் குதிச்சிருவேன், அவ்வளோ சேஃப்டி எனக்கு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நடிகர்கள்கிட்ட அந்த பேர் எடுக்கணும். ஏன்னா அவங்க எல்லாம் நம்ம இல்லை, அவங்க தான் எல்லாமே. ஸோ அவங்க நல்லா இருந்தால் தான் நாங்கள் எங்களை மாதிரியோ அவரை நம்பியிருக்க பல ஆயிரம் குடும்பங்கள் நல்லாயிருக்கும். அதனால் சேஃப்டி ஃபஸ்ட்டுன்றது எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் சினிமாவில். நான் என்ன மாதிரி ஆக்ஷன் எடுத்தாலும், ரொம்ப பிரம்மாண்டமாக என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் சேஃப்டி வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்குறதால என்ன எல்லோரும் ரொம்ப நல்லா பாராட்டுவாங்க. சார், அப்புறம் உங்களோட டைம் எல்லாம் கம்ப்ளீட் இப்போ பேக் டு பேக் வந்து நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் எப்படி சார் இருக்குது? ரொம்ப கஷ்டம் தான். என் வீட்டில் கேட்டிங்கன்னா ரொம்ப திட்டுவாங்க. ஒரு நாள் கூட வீட்டில் இருக்கிறது இல்லை, குழந்தைய பார்க்குறதில்ல, குழந்தை என்ன படிக்கிறா, எந்த கிளாஸில் இருக்காருன்னு கூட தெரியலன்னுவாங்க. அது உண்மை தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து 90 ஸ்டென்ட் யூனியில் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் 2005 தான் மாஸ்டர் ஆனேன். 2017 வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். குடும்ப சூழ்நிலையே ஒரு வாடகை கட்ட முடியாத நிலமையெல்லாம் நான் வாழ்ந்திருக்கேன். ஸோ அப்படிலாம் அவங்களுக்கும் தெரியும், அந்த நிலமெல்லாம் என் கூட இருக்கவங்களுக்கும் தெரியும். இப்போ 17க்கு அப்புறம் தான் நான் பிஸியாக இருக்கேன். ஸோ காத்தூரில் போல் தூத்திக்கணுன்றது தான் எங்களோட தொழில். ஸோ அதனால் இப்போ அந்த நேரம் கிடைக்கல டைமில், இப்போ இந்த நேரம் கிடச்சது உங்கள் கூட இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். இதே ஷூட்டிங்காக தான் நான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் உழைச்சிட்டே இருப்பேன். ஸோ எங்களுக்கு கிடைக்கிற நேரத்தை நாங்கள் கரெக்டாக அந்த ஷூட்டிங்கில் யூஸ் பண்ணிவிட்டு ஃபேமிலியை செட்டில் பண்ணுன்றது அந்த ஒரு மோட்டிவில். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததால் அப்படி அந்த வேலையை வந்து 24 மணி நேரம் வேலை கொடுத்தாலும் நான் செஞ்சுட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் நம்மளுக்கு. எங்களுக்கு குறிப்பிட்ட டைம் தானே சினிமான்றது, அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து நம்ம யார் என்னன்றது சாதிச்சு காட்டினுன்றதுக்காக உழைக்கிறோம். அதனால் டைமை நாங்கள் பார்க்குறது 24 மணி நேரம் உழைப்போம். அது வீட்டுக்கு தெரிஞ்சாலும் அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற குறையெல்லாம் சொல்லுவாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. சார், அப்புறம் நம்ம ராம் சரண் சார் கூடிய ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த ப்ராஜெக்டில் எப்படி சார் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கு மேடம். பெத்தின் படம். ஓகே. புஜிபாபு தான் டேரக்டரு. ஸோ அவருக்கு கூப்பிட்டு அவருக்கும் ஒரு கதைலாம் சொன்னார். ரொம்ப அருமையான ஒரு ஸ்கிரிப்ட் அது. என்னை வந்து ஃபஸ்ட்டாக தான் அந்த அனிமலை பார்க்கட்டும், நம்ம இந்த படங்கள்லாம் பார்த்துட்டு என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி தான் கூப்பிட்டாங்க. இப்போ அனிமலை வச்சு தான் தெலுங்கில் வந்து ரொம்ப பெரிய மார்க்கெட் எனக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அங்கே சந்தீப் சாருக்கு அடுத்த படம் நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி அவரோட ஹீரோக்கள் படமே 2 படம் பண்ணுறேன். இப்போ நான் வந்து தண்டல்னு ஒரு படம் பண்ணேன், நாக சைத்தன்யாது. ஆமாம். ஸோ அதுவும் நல்ல ஹிட் அங்கே. ஸோ ஆந்திராலையும் நிறைய கால் பதிச்சதில் அங்கேயும் நிறைய பேர் என்ன படங்கள் பண்ண வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ பண்ணிகிட்ருக்கேன். RC16 ரொம்ப வேகமாக நடந்துகிட்ருக்கு, ரொம்ப நல்லாவும் வந்துட்டுருக்கு படம். சார், அப்புறம் விடாமுயற்சி மூவி ஷூட்டிங்கும் குட் பேட் அக்லி 2மே படம் போகும்போது அஜித் சார் வந்து சடனாக இந்த கார்
ரேசிங்காக போயிருந்தார் இல்லையா? ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இது வந்து சார் வந்து எனக்கு ஒரு 1 இயராகவே சொல்லிட்டு இருக்காரு. விடாமுயற்சி நாங்கள் அங்கே பண்ணிகிட்டு இருக்கும்போதே சொல்லிட்டு இருந்தார், மாஸ்டர் நெக்ஸ்ட் இயர் நம்ம குட் பேட் ஆக்லியை முடிச்சுட்டு நான் ரேஸ் போகிறேன் மாஸ்டர் நிறையனர். இப்போ நான் கேட்டேன், எதுக்கு சார் ரேஸ் போகிறீங்க, இவ்வளோ பேக் டு பேக் படம் இருக்குது இது மாதிரி இருக்குதுன்னு. அப்போ அவர் சொன்னார், எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குது மாஸ்டர், அந்த ஆசைக்கு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன். ஒரு சந்தோஷம் தான் சார், ஆனால் ரிஸ்க் அதிகமாக இருக்கேன் சார், சினிமாவோட ரிஸ்க் அதிகம் இருந்துச்சுன்னு. அவர் என்ன சொன்னார், இல்லை மாஸ்டர் நான் ப்ராக்டிஸ் தான் பண்ணுறேன், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் பண்ணுறேன், அதனால் இல்லை நீங்கள்லாம் இருக்கும்போது எனக்கு ஒன்றும் ஆகாது மாஸ்டர், நீங்கள் காடை வேண்டிங்க. ரொம்ப கடவுள் பக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் அவருக்கு. நீங்கள் பக்தி அதிகமாக இருக்குன்னா மூட நம்பிக்கை மாதிரிலாம் பக்தியெல்லாம் கிடையாது. அவர் ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு பக்தி. ஒரு ஒரு ஆளை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவர் எப்படி, அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். அவர் சொன்னது, நீங்கள் நல்லவர்களாம் என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன மாஸ்டர் ஆகும், நீங்கள் கடவுளை வேண்டிங்கன்னாரு. ஃபஸ்ட்டு ரேஸ்லேயே கார் கவுந்தோன்னே எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. உடனே மெசேஜ் போட்டேன், சார் எப்படி இருக்கீங்க, ஒன்றும் ஆகலைன்னு. ஒரே வார்த்தை தான் அடுத்தது, மாஸ்டர் நீங்களாம் எனக்காக வேண்டிக்கும் போது நான் எனக்கு ஒன்றும் ஆகாது மாஸ்டர்ன்ற குழந்தை மாதிரி. அது மாதிரி எங்களுக்கு பயம் அதிகமாக இருக்கும், சாருக்கு தான் ஆகிடக்கு வராது, சேஃப்டி அதிகமாக இருக்குது. அந்த கார் என்னன்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் பட் அந்த காரில் ரேஸில் என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அது ஒரு சொல்லக்கூடாது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுதான் ரொம்ப எங்களுக்கு பயமாக இருந்துச்சு. அந்த மாதிரி எதுவும் இல்லை சார் மாஸ்டர் நான் சேஃப்டியாக தான் இருக்கேன். 2வது வாட்டி கார் அப்செட் ஆனோன்னே எல்லாம் பயந்து, நான் திருப்பி பயந்து கேட்கல, உடனே கிங்னு சொல்லிட்டு அவரோட இது கிங் மாதிரி ஒரு சிம்பிளை போட்டு அனுப்பிச்சேன். நீங்கள் 3 வாட்டி உருண்டா கூட நீங்கள் கிங்கு தான் சார். ஏன்னா அதுக்கு மேலே நான் திருப்பி எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அடிப்படலையான்னு கேட்க இது இல்லை. ஏன்னா அவர் எப்படியுமே அதுதான் கவுந்தோன்னு திருப்பி நம்ம தான் வீடியோ பார்க்குறோம் இல்லையா, கவுந்தோன்னே வெளில இருந்து ஹெல்மெட்டை கழட்டிட்டு கூலாக பேசிகிட்டு இருக்காரு. அவ்வளோ கார் அப்செட் பண்ணுற ஒரு ஃபைட்டரை கவுந்தோன்னே ஓடி வந்து கேட்போம், ஒன்றும் இல்லையா பயங்கரமாக. இவர் சாதாரணமாக உருண்டு வந்து வண்டியை வெளில ஹெல்மெட்டை கழட்டிட்டு மேலே வச்சுட்டு கை காட்டு வெளில வர்றாரு. ஸோ அதனால் அவருக்கு அந்த மாதிரி சிம்பிளெல்லாம் போட்டு அனுப்பிச்சேன். ஏன்னா இனிமேல் அவர்கிட்ட கேட்கக்கூடாது, அவர் பயங்கர சேஃப்டி பார்ப்பார். ஸோ ஆண்டவன் அருளால் அவருக்கு எதுவுமே ஆகாது, அவர் ரொம்ப நல்லா இருப்பார். நாங்கள்லாம் ரொம்ப அவரை வேண்டிப்போம். ஒரு ரேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவார், நாளைக்கு ரேஸ் மாஸ்டர்னுவார். நாங்கள் ப்ரேயர் பண்ணிப்போம், எங்களை பிடிச்ச கடவுள்கிட்ட கண்டிப்பாக அவருக்கு நான் கூட நல்லபடியாக இருக்கணும். அவர் கப்படிக்கிறாரோ இல்லையோ அந்த போட்டியில் கலந்துக்கிறாரில்ல, அதே ஒரு கட்ஸ் வேணும்ல. அதனால் இந்தியாவுக்கு ஒரு பெருமை தானே, 3வது இடத்துல வந்திருக்காரு, இந்தியன் ஃப்ளாக் எடுத்து காட்டினார். எவ்வளோ பெருமையாக அவரோட அந்த சிரிப்பு பார்த்தீங்கன்னா, குழந்தை சிரிப்பு, ஒரு சின்ன குழந்தை சிரித்து ஓடி வரும் பாருங்கள். இது வரைக்கும் நான் ஸ்பாட்டில் கூட அப்படி பார்க்கல, துள்ளி குதிச்சு அவ்வளோ துள்ளி குதிச்சு வரும்போது எங்களுக்கே டிவி பார்த்துட்டு இருக்கும்போது எங்களை மீறி ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு, குழந்தை மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு. அந்த ஹாப்பினஸ் தான் நாங்கள் பார்க்கணும், விஷயங்கள் பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த ஹாப்பினஸ் தான் எனக்கு ரொம்ப கொடுத்துச்சு. பயங்கர ஹாப்பியாக இருக்காரு. பரவாயில்ல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், சினிமா விட்டு ஏன் சார் கேப் எடுக்கிறீங்கன்னு. அந்த சந்தோஷத்தை தான் நான் ரொம்ப லைக் பண்ணுறேன். ஏன்னா எவ்வளோ பணம் இருந்தாலும் அந்த சந்தோஷம் அவருக்கு கிடைக்கலன்னும் போது, அதில் அவருக்கு சந்தோஷம் கிடைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவர் மூஞ்சை பார்க்கும்போது. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட சார்கிட்ட வந்து எனக்கு அவனுக்கும் ரொம்ப இதாக தான் இருப்போம். அவர் ஒர்க் முடிஞ்சோன்னு நான் பாட்டுக்கு சைலண்டாக இருப்பேன். அவரே கூப்பிடுவார், மாஸ்டர் ஷார்ட் ஓகேவானார், ஓகே சார்னு சொல்லிட்டு போவோம். ஏன்னா அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, என்னடா ஒரு சிரிப்பு கூட இல்லை, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் ஓகேன்னு சாதாரணமாக சொல்லிட்டு போகிறாரு, ஸ்மைலே இல்லைடான்னு. அவர் எப்போதுமே அப்படி தான் சார் அந்த மாதிரிலாம் திட்டுவார் அசிஸ்டண்ட்லாம். என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஒரு ஸ்மைலாக கூட ஓகேன்னு தெம்பாக கூட சொல்ல மாட்டாரு. எனக்கு என்னென்னா ஷார்ட்டு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ரிஷியேஷன் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு எனர்ஜி வரும். இல்லை அது சாருக்கு தெரியும், அது யாரை எல்லாரையும் எவ்வளோ பேர் என்ன மாதிரி பார்த்துருப்பாரு. பட் எனக்கு அதோட இன்னும் பெட்டராக கிடச்சிருக்குமோ, இன்னும் நல்லா எடுக்கலாமோ அப்படின்னு எனக்கு குறையாவே தான் இருக்கும் எல்லாமே. எனக்கு இன்னுமே ஃபுல்ஃபில் ஆகாது. இன்னுமே ஆக்ஷனில் நான் இவ்வளோ படங்கள் பண்ணிட்டேன், நிறைய பேர் சூப்பர் அப்படி இப்படின்லாம் நான் சொல்கிறாங்க. ஆனால் நான் அதை எதுவுமே இந்த காலை வாங்கி இந்த காலை விட்ட மாதிரி தான் இருப்பேன், ரொம்ப தலையில் ஏற்றிக்க மாட்டேன். ஏன்னா நான் இன்னுமே என்னை ஃபுல்ஃபில்லாக இன்னும் நான் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி தான் எனக்குள்ளே இருக்கும். அதனால தான் நான் என்னோடய அவுட் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் எல்லாம் சாதனை பண்ணிட்டேன்னு ஒரு நாளும் நினச்சி ஒரு வீட்டில் உட்கார மாட்டேன். ஒரு எடிட் பண்ணால் கூட இந்த ஃபைட்டோட இதே ஃபைட்டை வேறு மாதிரி எடுத்திருந்தா எப்படி இருக்கணும் அப்படி தான் தோணுமே தவிர, இந்த ஃபைட்டு ஓகே அப்படின்னு நான் எனக்கு தோணாது. ஸோ பெட்டர்மெண்ட் இதுக்கு மேலே இன்னும் பண்ணியிருக்கலாமேன்னு தோணும். அதனால் அந்த ஸ்மைல் வராது எனக்கு. ஸோ பட் எனக்கு பிடிக்கும் அந்த ஷார்ட்டு ஓகேன்னு, எனக்கு பிடிச்சது தான் ஓகே சொல்லுவேன். ஸ்மைலோட என்ஜாய் பண்ணி சில பேர்லாம் இருப்பாங்க, அந்த என்ஜாய்மெண்ட் எனக்கு வராதுன்னா அந்த மாதிரி ஒரு குறை உள்ள ஒரு மனிதர் நான். இன்னும் நல்லா இருக்கணும், இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், இன்னும் இதோட வேறு ஏதாவது அப்படின்ற மாதிரி தோணுமே தவிர,
அந்த ஃபுல்ஃபில் இல்லாமல் ஒரு ஃபீல் ஆயிடுவார். அதனால தான் சார் நீங்கள் மேலும் மேலும் வந்து உங்களை நீங்கள் அப்கிரேட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கீங்க. நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிட்டோம்னா அதோட அது முடிஞ்சிடும். ஸோ அந்த சாட்டிஸ்ஃபை ஆகாதனால தான் உங்களை நீங்கள் வந்து லெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதுவும் ஒரு காரணம் தான். அது வந்து சொல்லுவார் சார். அவர்கிட்ட நல்ல குணங்கள் நான் நிறைய கற்றுப்போம். அவருக்கு இந்த மாதிரி ஃபேக்காக இருக்கக்கூடாது. அவருக்கு ஃபேக்காக இருந்தால் அவருக்கு பிடிக்காது. அது அவருக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அவருக்கு ரொம்ப ரொம்ப அன்பாக இருப்பார். ஃபேமிலியை ரொம்ப விசாரிப்பார். எல்லார்ட்டையும் என்னென்னு இல்லை, அங்கே இருக்க டோட்டல் ஒரு ப்ரொடக்ஷன் பாயாக இருந்தாலும் அவனை கூப்பிட்டு கை கொடுத்து எப்படி இருக்கீங்க, போன படம் பார்த்தோம்ல, இந்த எப்படி இருக்க, நல்லா இருக்காங்க, வீட்டிலலாம் நல்லா இருக்காங்க, அந்தளவுக்கு விசாரிப்பாங்க. நம்ம யாரையாவது ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு ஸ்டெண்ட் அடிக்கிற கூப்பிட்டு வந்தோம், அவ்வளோ அருமையாக பேசுவார். ரொம்ப ஒரு எப்படி சொல்கிற, அஜித் சாரை மாதிரி ஒரு ஒரு ஹியூமன் ஒரு மனிதரை நான் ரொம்ப ரேர் தான் நான் எனக்கு சினிமாவில் கிடைக்கிறது. அதில் எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அவர். ஸோ ரொம்ப அருமையான ஒரு மனிதரை நாங்கள் பழகுறேன்றதே எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்னு நினச்சிப்பேன். உங்களுக்குள்ள இந்த கான்வர்சேஷன் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட பாண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நிறைய படங்கள் நீங்கள் சேர்ந்து பண்ணணும் சார். நாங்கள்லாம் சேர்ந்து ப்ரே பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக எல்லோரும் அவரோட ரசிகர்களுக்கும் இந்த குட் பேட் அக்லி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. நாங்களும் உங்கள் கூட தேட்டரில் உட்காந்து உங்களுடைய சந்தோஷமான விஷயத்தையும் பகிர்ந்துக்குங்க. அதில் ஏதாவது தவறு இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக திருத்தி அடுத்தடுத்த படத்துக்கு சாருக்கு இன்னும் பெட்டராக நாங்கள் உங்களுக்கு பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்தோன்ட்டு தமிழ் சேனல் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார்.